தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/3/2015 செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு 7:34 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஆண்களுக்கு ஜனன ஜாதகம் என்று ஒரு ஜாதகம் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு 2 ஜாதகம் இருக்கும். ஒன்று ஜனன ஜாதகம், மற்றொன்று ருதுவான ஜாதகம். என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், முன்னோர்கள் மன்னவன் ஜனித்த நாளும் மாதவள் பூத்த நாளும் நோக்கு என்று நாடி ஜோதிடத்திலே வரும். பெண்கள் பூப்பெய்திய நாள் இருக்கிறதே, அந்த புஷ்பவதியான நாள் மிக முக்கியமான நாள். அதில் ஆயில்யமாக இருந்தால், பூராடமாக இருந்தால், கேட்டையாக இருந்தால், மூலமாக இருந்தால் திருமண காலத்திலே அவர்கள் யோசிப்பார்கள். அப்படிப்படுகிற அந்த புஷ்பவதியாகின்ற நேரம் ராகு காலமாக ஒரு சிலருக்கு இருக்கும், நாம் சொல்ல முடியாது. யமகண்டமாக இருக்கும், அமாவாசையாக இருக்கலாம், சந்திராஷ்டமமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நாட்களிலெல்லாம் ருதுவாகிற ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கென்று அவர்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படி இருந்தால் குடும்ப முன்னேற்றத்தில் சில குறைபாடுகள் ஏற்படலாம். நல்ல நேரத்தில் அவர்கள் ருதுவாகி இருந்தால், இந்த ருதுவான நேரம் பெற்றோர்களுக்கு நல்ல செல்வ வளம் பெருகிவிட்டது என்று சொல்வார்கள். திருமண சமயத்திலே நகை தொகையெல்லாம் நன்றாக கொடுத்து, திருமணத்தில் சீர்வரிசைகள் எல்லாம் நன்றாக பரப்பி வைத்து மனம் புரிய வைப்பார்கள். ஆனால் இப்படி எதிர்பாராத விதத்தில் நடந்தால் என்ன செய்வது? அதற்கென்று சில பரிகாரங்கள் இருக்கின்றன. விநாயகப் பெருமானுக்கு 8 முக தீபம் ஏற்றி அல்லது பஞ்சமுக தீபம் ஏற்றி அந்த ருது சடங்கு நாட்களெல்லாம் முடிந்த பின்னாலே ஒரு நல்ல நாள் பார்த்து அதற்கென்று சில ஐதீகப்படி பரிகாரங்களை செய்தால் அந்த ருது தோஷங்கள் நிவர்த்தியாகும். சில பெண்கள் ருதுவாவதிலே தாமதம் ஏற்படும். இப்படி தாமதம் ஏற்பட்டால் கேட்பார்கள், இது மாதிரி 18 வயசாயிருச்சு, 17 வயசாயிருச்சு, இன்னும் ருதுவாகலை ஐயா, என்ன செய்கிறதுன்னு கேட்பாங்க. அப்படி இருப்பவர்களெல்லாம் ருதுவுக்குன்று உரிய தெய்வம் எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் தான் வியாழ நோக்கத்தை கொடுப்பவன். வியாழ நோக்கம் என்றால் உங்களுக்கு தெரியும், கல்யாண வாய்ப்பு. கல்யாண வாய்ப்பு வர வேண்டும் என்றால் ஒரு பெண் புஷ்பவதியாகி இருக்க வேண்டும். எனவே தான் அந்த குருவை வழிபட்டால் புஷ்பவதியாகின்ற ஆற்றல் கிடைக்கும். அந்த குருவிலே திசை மாறிய குருவை கண்டறிந்து வழிபட்டால் உடனடியாக பலன் கிடைக்கும். எங்கள் ஊருக்கு பக்கத்திலே ஒருத்தர், அவர் என்னை சந்தித்த பொழுது சொன்னார், என்னுடைய பெண்ணுக்கு 22 வயதாகிவிட்டது, ஆனால் இன்னும் பூ பெய்தவில்லை, ஜாதகத்தை பாருங்கன்னார். நான் சொன்னேன், முதல்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. அது என்ன கோயில் என்றால், திருப்பத்தூருக்கு பக்கத்திலே பட்டமங்கலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த பட்டமங்கலம் சிவகங்கை மாவட்டத்திலே உள்ள ஊர். அங்கே இருக்கிற தென்முக கடவுள் திசை மாறி இருக்கிறார். அங்கே நீங்கள் சென்று அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து நீங்கள் மனதிலே உங்கள் குறைபாடுகளை நினைத்துக் கொள்ளுங்கள், ருதுவாக வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த பெண் புஷ்பவதியாகிவிடும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். ஆனால் அவர்கள் அங்கே செல்வதற்காக ஆயத்தம் செய்தார்கள். எல்லா இதையும் வாங்கி வைத்திருந்தார்கள். அந்த கோவிலுக்குரிய பூஜை பொருட்களெல்லாம் வாங்கி வைத்து கொண்டு அதிகாலையிலேயே புறப்பட நினைத்தார்கள். அப்படி புறப்படுகின்ற பொழுதே அந்த பெண் ருதுவாகிவிட்டது. எனவே அவர்கள் அதற்கு பின்னாலே, அந்த சடங்குகள் முடிந்த பின்னாலே போய் நன்றி தெரிவித்து வழிபாடு முடித்து வந்தார்கள். பொதுவாக அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று குருவை வழிபாடு செய்யலாம். அப்படி குருவை வழிபட்டால் பெண்களுடைய சுப சடங்குகளில் இருக்கின்ற தாமதங்கள் அகலும். அப்படியே சுப சடங்குகள் நிகழ்கின்ற பொழுது சரியில்லாத நேரமாக இருந்தால் கூட அதற்கென்று சில பரிகாரங்கள் மூலமாக அவர்களுடைய வளர்ச்சியில் இருக்கிற தளர்ச்சியை அகற்றிக்கொள்ள இயலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மக்கட் செல்வங்களால் மகிழ்ச்சி அடைகின்ற நாள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்வீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சனியின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்கின்ற நாள். பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். நண்பர்களின் அன்பு தொல்லைக்கு ஆளாக நேரிடலாம். விருந்தினர் வருகை உண்டு. இன்றைக்கு மாலை நேரத்திலே கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, வெளிநாட்டிலிருந்து வியக்கும் தகவல் வந்து சேருகின்ற நாள். வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழப் போகின்றீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். மருத்துவ செலவு குறையும். மக்கட் செல்வங்களின் நலன் கருதி ஒரு தொகையை செலவிடப் போகின்றீர்கள்.
சிம்மராசினியர்களே, வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் நாள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இருந்தாலும் விரும்பிய காரியங்களை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பக்கத்து வீட்டாரின் பாசமழையில் நனைவீர்கள். கடல் பயண வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கள், அக்கறை காட்டுங்கள். கன்னிராசினியர்களே, அடிமனத்தில் உள்ள ஆசைகள் நிறைவேறுகின்ற நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒப்பந்தங்களிலெல்லாம் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, அசதி மாறி வசதி கூடுகின்ற நாள். இன்றைக்கு அலைபேசி வழியில் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சஞ்சலங்கள் தீரும். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அஞ்சல் வழியில் அனுகூலமான தகவல் வந்து சேருகின்ற நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, அறிவுத்திறமைக்கு அடையாளம் காட்டுகின்ற நாள். ஆதாயம் தரும் தகவல் ஒன்று இல்லம் தேடி வரப்போகின்றது. நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். தனுசு ராசி நேயர்களே, பண நெருக்கடி அகலும் நாள். பாசமிக்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். 2ஆம் இடத்தை குறு பார்ப்பதால் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழிலில் ஏற்பட்ட தொய்வு அகலுகின்ற நாள். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கூடுதல் லாபம் இன்றைக்கு உண்டு. கும்பராசினியர்களே, புத ஆதித்ய யோகம் செயல்படும் என்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். கூடுதல் லாபம் தொழிலில் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பாக பிரிவினைகள் சில பிரச்சனைகள் உருவாகலாம். உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது. மீனராசினியர்களே, சந்திராஷ்டமம். சொல்லும் சொற்களெல்லாம் யோசித்து சொல்ல வேண்டிய நாள். செவ்வாய் பலம் மேலோங்கி இருக்கிறது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் கூட இனம் புரியாத கவலை மேலோங்கும். விரயங்களில் சில வீண் விரயமும் உங்களுக்கு ஏற்படலாம். கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று கிழமை செவ்வாய். முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு நீங்கள் செல்லலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.